हाय फ्रेंड्स इनकी ரொம்ப ஈஸியான चिकन फ्राई எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் 3/4 கிலோ चिकन எடுத்துர்க்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வெச்சுக்கோங்க 2 தக்காளி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வெச்சுக்கோங்க தாளிக்கு வந்து கருவேப்பிலை மல்லி இலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க வாணல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதோ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் இப்போ தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் தக்காளி பாதி வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெப்பர் மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் நல்லா கிளறி விடுங்க மசாலா வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போது சிக்கனை போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க முன்ன வந்து தக்காளிக்கு மட்டும் ஆகிற மாதிரி கொஞ்சமாக தான் போட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சிக்கன் பீசஸ் போட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி சேர்த்தா நம்ம வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் இருக்கிற ஆயிலே வந்து இது வந்து வெந்துடும் இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க அப்பப்போ 2 நிமிஷம் ஒரு தடவை எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் எண்ணெய்லாம் திரண்டு வந்திருக்கு நல்லா கிளறி விடுங்க இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் அதே போல் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் பாருங்கள் எண்ணெய்லாம் திரண்டு வந்துடுச்சு சிக்கன் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து ஒரு கிளறி விட்டு மேலே மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க காரசாரமான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி